எஃப்டிஎஃப்எஸ் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீதா பயணம் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். அர்ஜுனுடைய தயாரிப்புல, அர்ஜுனுடைய இயக்கத்துல அவருடைய மகளான ஐஸ்வர்யா அர்ஜுன் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. நிரஞ்சன் சுதீந்திரா இந்த திரைப்படத்துல லீட் ரோல் பிளே பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் இன்வால்வ் பண்ணிருக்காங்க. அதிலும் குறிப்பா கன்னடத்திலேயோ ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் இன்வால்வ் பண்ணிருக்காங்க. அது போக பிரகாஷ் ராஜ், சத்யராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் பேக்டு ஒரு திரைப்படம் தான் இந்த சீதா பயணம். சரி, சீதா பயணம் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு அழகான காதல் கதை அப்படின்னு தான் சொல்லணும். காதல் அப்படின்னா உடனே நீங்க அந்த காதலுக்கு போயிடாதீங்க. இந்த காதல் சற்று மாறுபட்ட ஒரு காதல். அதாவது ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையே உள்ள அந்த காதலை தான் ரொம்ப அழகா இந்த திரைப்படம் மூலம் வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த திரைப்படம் துவக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஒண்ணு காட்டுறாங்க. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒரு பெண்மணி உயிரிழக்கிறாங்க. அவங்க யாருனாக்க சத்யராஜுடைய மனைவி அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதன் பிறகு அவருடைய செல்ல மகளான ஐஸ்வர்யா அர்ஜுன் இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு தன்னுடைய தாயை பறிகொடுத்தது பிறகு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரோமாக்குள்ள போயிடுறாங்க. அதிலிருந்து அவங்களால மீள முடியாத அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ல அவங்க இருக்காங்க. ஸோ இதனால அவங்க அப்பாவை வந்து அம்மானும், அவங்க அப்பாவாகிய சத்யராஜ் ஐஸ்வர்யா அர்ஜுனை அப்பா அப்படின்னும் உறவுகளை மாற்றி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. இது திரைக்கதையோட பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமான டோசேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த கதை போற ஃப்ளோல போய் பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு இதுவா இல்லை. ஸோ இப்படியாக கதை நகர்ந்துகிட்டு இருக்கும்போது தான் இவருடைய செல்ல மகளுக்கு வந்து அவங்க அப்பா எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி கனவு காண்றாரு. அதுக்கான முயற்சிகள்லையும் இறங்குறாரு சத்யராஜ். ஆனா நான் ஒருபோதும் கல்யாணம் செய்ய மாட்டேன், நான் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய செல்ல அப்பாவோட தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறத ஐஸ்வர்யா அர்ஜுன் நிறைய காட்சிகள் மூலம் வெளிப்படுத்துறாங்க. இப்படியாக கதை நகர்ந்து கொண்டு போகும்போது தான் ஐஸ்வர்யா அர்ஜுன் ஒரு நிகழ்ச்சிக்காக மதுரை நோக்கி நகர்றாங்க. இந்த மதுரை பயணத்துல அவருக்கு ஒரு அறிமுகம் கிடைக்குது. அங்கதான் நம்ம திரைப்படத்துடைய கதாநாயகனான நிரஞ்சன் அறிமுகமாறாரு. அதுவும் ஒரு ஆக்சிடென்டலா லிஃப்ட் கேட்கிறாரு. அந்த லிஃப்ட்டுக்கு பிறகு அவங்க இருவருக்குமான அந்த உரையாடல் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தை அடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு போகுது. ஸோ இந்த பகுதி வரைக்கும் திரைக்கதை அப்படிங்கிறது ரொம்பவே தொய்வா இருந்துச்சு. ஆனா அந்த நிகழ்ச்சியில நடைபெறக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு தான் அவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுருது. அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் இந்த திரைப்படத்துடைய ஓட்டம் அப்படிங்கிறதே கொஞ்சம் வேகம் எடுத்துச்சு. அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த கார் பயணம் அப்படிங்கிறது ரொம்பவே டிராமாட்டிக்கா, ரொம்ப ஒரு சோர்வா இருந்துச்சு அந்த திரைக்கதை. ஆக்சிடென்டலா மீட் பண்ண நிரஞ்சனா இருக்கட்டும் அல்லது ஐஸ்வர்யா அர்ஜுன் ஆகட்டும், இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல ஒன்றிணைஞ்சு லவ் பண்றாங்களா, அவங்க அப்பாவை விட்டுட்டு ஐஸ்வர்யா தன்னுடைய காதலனை நோக்கி போறாங்களா அப்படிங்கிறது தான் மீதமுள்ள இந்த கதை. சரிங்க, இந்த திரைப்படத்துல ரொம்பவே சலிப்பை ஏற்படுத்திய விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய கதாநாயகர். அவர் இப்ப வந்து தன்னுடைய சொந்த செலவுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்ம் கட்டி அந்த ஃபார்ம்ல நிறைய மாடுகள் எல்லாம் அவர் வளர்க்கிறாரு. சமீபத்துல கூட அவருடைய மகளான ஐஸ்வர்யா அர்ஜுன் குஜராத்ல உள்ள பிரபலமான அந்த கிர் மாடை அவங்க அப்பாவுக்கு பிறந்த நாளுக்கு பரிசளித்தாங்க. ஸோ இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் ஒரு சின்ன ஒரு கதையோட அதை கோர்த்து இந்த திரைப்படத்தை அவரு இயக்கியிருக்காரு அப்படின்றதான் நம்ம இது மூலம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இது ஒரு ப்ராப்பர் திரைப்படத்தோடைய ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுல நிறைய குறைகள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கான ஒரு ட்ரீட்டா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டுல வயசானவங்க, நம்ம அப்பா அம்மா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த திரைப்படம் அப்படிங்கிறது பிடிக்கும். ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமா தான் இந்த திரைப்படம் இருக்கு. சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு சீதா பயணம் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.